காவேரி நான் சொல்கிறத கேளு, தயவு செய்து என் கூட வந்துடு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை நான் வரமாட்டேன், நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏன் காவேரி இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படி விஜய் கெஞ்சுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுங்க, ஏன்னா அவள் என்ன யோசிக்கிறான்னு தெரியல, நான் பேசி பார்க்குறேன், கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து வாழ்வேன், நான் அம்மா கிட்ட கூட பேசிட்டேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. இல்லை என்னால் காவேரி விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என் பொண்டாட்டி இல்லாமல், கண்டிப்பாக காவேரி வரணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லைங்க கண்டிப்பாக என்னால் வர முடியாது, தயவு செய்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து சரி நான் போகிறேன், உன் மனசு மாதிரி நீயே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. ஏண்டி இப்படி பண்ணுற, அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கு நீ அவ்வளோ சந்தோஷப்பட்ட, அவர் கூட போய் வாழ மாட்டேன்னு சொல்கிற, ஏண்டி இப்படி முடிவெடுக்கிற, ஏண்டி நீ இப்படி இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு வேண்டாம், என்னால்தாக்கா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார், இனிமேல் அவர் நல்லா இருக்கணும்க்கா, வேண்டாம்க்கா, நான் அவர் கூட இருந்தால் கண்டிப்பாக அவர் கஷ்டப்படுவார்க்கா, நான் பிரிஞ்சிருந்தா அவர் சந்தோஷமாக இருப்பார்க்கா, அவரோட சந்தோஷம் தான்க்கா எனக்கு முக்கியம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அவர் கூட நீ சேர்ந்து இருக்கிறதாண்டி அவருக்கு சந்தோஷம், ஏண்டி உனக்கு புரியவே மாட்டேது அப்படின்னு கங்கா காவேரி கிட்ட